மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் மீண்டுமாக அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட ஈடுபட்டு வருகிறார். யாக்கோபின் நிறுவத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நாட்களிலே கிறிஸ்து பிறப்பின் நிகழ்வை நாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி அந்த காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விசேஷமாக கிறிஸ்மஸ் நிகழ்வை ஒட்டியதான சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மதுரை ஸ்வீட் வாய்ஸ் மெலடிஸ் வழங்கும் ஒரு கிறிஸ்மஸ் பாடலை நீங்கள் கேட்கலாம். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அதிசயம் அன்பரின் பிறப்பு அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். பரலோகம் மேன்மை துறந்ததா, பாவியின் சாயல் அணிந்ததா. ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஆகாயம் மகிழ்ந்து ஜொலித்ததா, அடிடைய கண்டு கழித்ததா. ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஆருமையாம் ஆருமையாம் தாழ்மை அருமையாம் பெருமையாம், சிலுவை மரணம் வரையும் தாழ்த்தினார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பை குறித்து நாம் நினைவுகூருகிற இந்த நாட்களிலே அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாம் நினைக்காமல் இருக்க முடியாது. கிறிஸ்து பிறப்பின் நிகழ்வை நாம் அனுசரித்து அதை நினைவுகூருகிற இந்த நாட்களிலே அவர் ஏன் வந்தார்,
எதற்காக வந்தார், என்ன செய்தார் என்பதையும் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையானது அவருடைய பிறப்பை நாம் சிந்திப்பதற்கும் அந்த பிறப்பின் காரியங்களிலிருந்து கற்றுக்கொள்வதற்கும் உதவியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அநேகர் பிறந்திருக்கிறார்கள். எல்லாருடைய பிறப்பையும் நாம் நினைப்பதில்லை. நம்முடைய பிறப்பு, நம்முடைய குடும்பத்தார் சார்ந்தவர்களுடைய பிறப்பை நாம் நினைவு கூறுகிறோம். பின்பதாக நாம் யாருடைய பிறப்பை நாம் நினைக்கிறோம், அதை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் நன்றாக வாழ்ந்து சமுதாயத்திற்கு பல நன்மைகளை செய்தவர்களின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். ஒருவேளை அவர்கள் தற்போது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய பிறந்த நாளை ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். நமது பாவத்திற்காக சிலுவையிலே அவர் மரித்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவின் பிறப்பின் நிகழ்வை நாம் சிந்திக்கிற இந்த தருணத்தில் அவருடைய தியாக மரணத்தையும் இன்றளவும் நாம் நினைவு கூறுகிறோம். நம்முடைய பிறப்பானது நம்மை அறிந்தவர்களால் தீர்மானிக்கப்படுகிறது. கடவுள் அதை அறிந்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அதற்கான நோக்கமும் இருந்தது. அவர் ஏதோ திடீரென்று சொல்லி இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. மாறாக அவர் கொடுத்த வாக்கின்படியாக இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். ஆதியாகமம் 3:15 படி, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், நம்முடைய பாவத்திற்கான தீர்வை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டாக்கும்படியாக அவர் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு காரியமாக இருந்தது. ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் அந்த காரியத்தை அவர் திட்டமிட்டு அதை வாக்காக நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது தேவனால் உருவாக்கப்பட்ட ஆதாமின் மூலமாக இந்த உலகத்திலே பாவமானது பிரவேசித்தது. சாத்தான் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே பாவத்தை பிரவேசிக்க செய்து பாவ சந்ததியை இந்த உலகத்திலே பிறக்கச் செய்தார். ஆண்டவராகிய தேவன் பாவமில்லாத தேவ சந்ததியை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக தேவாதி தேவன் மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் பிறந்ததின் நோக்கம் பாவத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர் நமக்கு தெரியும், பெத்லகேம். பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. வானத்திலிருந்து வந்த அப்பமாக இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே அவதரித்தார். உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமாக அவர் இந்த உலகத்தில் அவதரித்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சிந்திக்கும் போது அவர் கன்னிகையினிடத்தில் பிறந்தார். நம்மை போல அவர் பிறக்கவில்லை. நம்மிடம் பாவத்தன்மை இருக்கிறது. நாம் பாவத்திலே கற்பம் தரித்தவர்கள், ஆதாம் சந்ததியிலே வந்தவர்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவமற்றவர், பாவத்தன்மையற்றவர். அவர் நம்மை போல பிறக்காமல் ஒரு கன்னிகையினிடத்தில் அவர் பிறந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதாம் சந்ததியில் வந்தவர் அல்ல என்று சொன்னேன். ஆதாம் மண்ணிலிருந்து வந்தவன். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்தவர். பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் அவர் பரிசுத்தராக ஒரு கன்னிகையின் வயிற்றிலே பிறந்தார். மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கிய தேவன் ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உருவாக்க முடியாதா? எனவே அவர் கன்னிகையின் இடத்திலே தேவ தன்மை உடையவராக, மரியாளிடத்திலிருந்து பெற்ற மனித தன்மை உடையவராக, அவர் தேவ மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தார். அதுதான் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் சிறப்பாக இருக்கிறது. ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்து பிறப்பின் நிகழ்வை கிறிஸ்மஸ் என்று சொல்லி பல விதத்திலே கொண்டாடுகிறோம். இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாமும் கொண்டாடுகிறோம், நம்மை சார்ந்தவர்களும் கொண்டாடுகிறார்கள், மற்ற மதத்தாரும் கிறிஸ்துவின் பிறப்பை அங்கே கொண்டாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த அந்த நிகழ்வானது
பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் இந்த சம்பவங்களை எல்லாம் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் இந்த சம்பவங்களை நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, பலவிதமான காரியங்களை நீங்கள் டெக்கரேட் செய்து உங்களுடைய வீட்டிலே அலங்காரமாக ஸ்டார், மற்ற காரியங்கள், கிறிஸ்மஸ் மரம் போன்ற காரியங்களெல்லாம் அங்கே வருஷம் நினைவு கூறப்பட்டு அங்கே கொண்டாடப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு விதமான பல காரியங்களை நாம் செய்கிறோம், கொண்டாடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்து பிறப்பின் நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு சிந்தனை இருக்கிறது. முக்கியமாக ஒரு சிந்தனை, நம்மை பற்றிய தேவனுடைய சித்தத்தை இந்த கிறிஸ்மஸ் நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது அங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தாள். அவள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாள். இன்னும் திருமணமாகவில்லை. ஆனால் அவளிடத்தில் தூதன் தோன்றி, உன்னிடத்தில் கிறிஸ்து பிறக்கப் போகிறார் என்று சொல்லுகிறான். இதை குறித்து லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அவள் தன்னை அந்த செய்திக்கு, தூதன் சொன்ன அந்த செய்திக்கு ஒப்பு கொடுத்தாள். முக்கியமாக முதலிலே அதை அவள் ஏற்றுக்கொள்ள பயந்தாள். ஆனால் தூதன் அங்கே கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து தெளிவாக சொல்லுகிறார். உன்னிடத்தில் பிறக்கும், அது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். உன்னிடத்திலே கிறிஸ்து பிறக்கப் போகிறார், அவர் தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து அரசாளுவார் என்கிற அந்த காரியங்களெல்லாம் சொன்னபோது அவள் அங்கே திகைத்து போனாள். ஆனால் அதே நேரத்தில் மரியாளுக்கு இனத்தவளாய் இருந்த எலிசபெத் அங்கே முதிர் வயதிலே கருத்தரித்தாள், அவள் குழந்தையை உடையவளாக இருந்தாள் என்கிற அந்த செய்தியை கேட்டு அங்கே அவள் ஆச்சரியம் அடைந்தாள். அப்போது தன்னை தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தாள். அவள் எவ்விதமாக ஒப்பு கொடுத்தாள் என்பதை லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், கிறிஸ்து தன்னிடத்திலே உருவாவதற்காக தன்னை முழுமையாக அடிமையாக ஒப்பு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவனுக்கு அவள் தன்னை ஒப்பு கொடுத்த போது அங்கே கிறிஸ்து அவளிலே உருவானார். அவள் கிறிஸ்துவை கற்பம் தரித்தாள். நம்ம அங்கே பார்க்கும்போது அடுத்த நிகழ்வாக யோசேப்புக்கும் அவளை குறித்த சந்தேகம் வந்தது. மரியாள் கர்ப்பமாய் இருக்கிறாள் என்கிற அந்த செய்தியை யோசேப்பு கேள்விப்பட்டு பயந்து திகைத்து போனான். அவனும் சிந்தித்து கொண்டிருந்த போது தேவதூதன் சொப்பனத்தில் வெளிப்பட்டு அங்கே காரியங்களை விளக்கி சொல்லுகிறார். அதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் 24வது 25வது வசனத்தில் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கும்போது யோசேப்பு மரியாளை ஏற்றுக்கொள்ள அவன் விரும்பவில்லை. அவளை இரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தபோது கர்த்தருடைய தூதன் மூலமாக சொப்பனத்தில் தேவனுடைய வார்த்தை தெளிவுபடுத்தப்படுகிறது. அவரை பற்றியதான தீர்க்க தரிசனம் அங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது. அவருக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்கிற அந்த காரியமானது சொல்லப்படுகிறது. தூதன் சொல்லுகிறான், அவளை குறித்து நீ சந்தேகப்படாதே என்று சொல்லப்போது, அவள் உன் மனைவி, அவளை சேர்த்துக்கொள் என்று சொன்னபோது அந்த வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து மரியாளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். உடனடியாக கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்கிறான். அங்கே கவனிக்கும்போது மரியாளும் யோசேப்பும் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்து மரியாளிலே உருவாக எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கன்னிகையாகிய மரியாளிடத்தில் அவர் உற்பவித்து பிறந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் உருவாவதற்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்?
என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். பவுல் இதை குறித்து சொல்கிறார். கிறிஸ்து நம்மிடத்திலே உருவாக வேண்டும். அன்றைக்கு மரியாளிடத்திலே கிறிஸ்து உருவானார். கிறிஸ்துவை வளர்க்கும் பொறுப்பை யோசேப்பு எடுத்துக்கொள்கிறான். இருவரும் சேர்ந்து அங்கே கிறிஸ்துவை உருவாக்குகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இங்கே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மரியாளை போல, யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து உருவாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒருவேளை நாம் அறிந்திருக்கிறோம், நம்மை உருவாக்கியது அவர், நாம் அவரை உருவாக்கவில்லை. ஆனால் நம்மை உருவாக்கின நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே உருவாக வேண்டும். அவருடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் மனிதனாக வெளிப்பட்டார். அங்கே பார்க்கும்போது தேவனால் அவருடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள் அவருடைய சந்ததியாக இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் சாயல் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். ரோமர் 8:29 வாசிக்கிறோம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு கிறிஸ்து நம்மிடத்திலே உருவாக்கி அவருடைய சாயல் நம்மிலே வெளிப்படுவதற்காக அவர் மனிதனாக பிறந்தார். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனிதனாக, புதிய சிருஷ்டியாக, புதிய படைப்பாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்திருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளே அவர் பிறந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புது சிருஷ்டியாக தேவனுடைய குடும்பத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். நம்மிடத்திலே கிறிஸ்து உருவாக வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, அன்றைக்கு மரியாளும் யோசேப்பும் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர்களிலே கிறிஸ்து உருவாக காரணமாய் இருந்தார்கள். நம்முடைய வாழ்விலும் கூட நாம் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்மிலே கிறிஸ்து உருவாக தேவனுடைய குடும்பத்தில் நாம் பிறக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மரியாளும் யோசேப்பும் ஒன்றாக இணைந்து அங்கே இயேசு கிறிஸ்துவை வளர்த்தெடுத்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு குடும்பம் என்பது தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த புருஷனும் மனைவியும் இணைந்து தேவ சந்ததியை வளர்க்க வேண்டும் என்பதுதான். ஒரு அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் இப்படிப்பட்ட காரியம் சாத்தியமில்லை. தேவனுடைய சித்தத்தை சரியாக புரிந்து கொண்ட கணவனும் மனைவியும் அங்கே பிள்ளைகளை பெற்று கிறிஸ்துவுக்காக வளர்ப்பதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான பணியாக இருக்கிறது. யோசேப்பும் மரியாளும் இருவரும் இணைந்து தேவனுடைய வசனத்திற்கு உட்பட்டு அங்கே தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வளர்க்கும் பொறுப்பை எடுத்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் குடும்பமாக இருந்து பிள்ளைகளை பெற்று ஆண்டவருக்காக வளர்க்கும்போது ஒரு தேவபக்தி உள்ள சந்ததியை நாம் வளர்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆக தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்து நம்மிடத்தில் உருவாக வேண்டும். குடும்பமாக அங்கே கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற வாழ்வும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற குடும்பமாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது நம்முடைய சபை வாழ்விலே கிறிஸ்து உருவாக வேண்டும். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், சபையானது கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி நாம் அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம். பவுல் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்து உருவாக வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஆசையாக இருந்தது. அதற்காகத்தான் அவர் சபைகளை உருவாக்குகிறார். என் பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும், அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்காக அவர் ஓடி உழைக்கிறார்.
அங்கே பார்க்கும்போது குடும்பங்கள் இணைந்து சபையை அங்கே உருவாக்குகிறது. அங்கே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்கிற இருவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய பிராணனை கிறிஸ்துவுக்காக கொடுத்தவர்கள். அவர்கள் அங்கே பார்க்கும்போது அப்பல்லோ என்கிற தேவனுடைய மனிதனுக்கு உதவி செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 18:26 வாசிக்கிறோம். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இங்கே கவனிச்சிங்கன்னு சொன்னால், சபையை உருவாக்குகிற அந்த காரியத்திலே பவுல் ஈடுபடுகிறார், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஈடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் இருக்கிற மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக உற்சாகப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து ரோமர் 16:3-5 வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்களின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். இந்த சமயத்தில், இந்த நேரத்தில் நாம் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய காரியம், சபையாக அங்கே கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி சபையின் சரீரமாக இருக்கிற நாம் கிறிஸ்துவை உருவாக்குகிற அந்த பணியில், அநேகருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை கொண்டு வருகிற அந்த பணியில் நாம் ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். கிறிஸ்து பிறப்பின் நிகழ்வை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் இருக்கிற ஆழமான உண்மைகள் அநேகம் உண்டு. அநேக காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த நாளிலே எப்படி மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து உருவாக தன்னை ஒப்பு கொடுத்தாலோ, அதே போல நாம் இந்த உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கிறிஸ்து நம்மிலே உருவாக, அவருடைய சாயல் நம்மிலே வெளிப்பட நாம் தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். யோசேப்பும் அங்கே இணைந்து இந்த காரியத்தை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். யோசேப்பும் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை வளர்த்தெடுக்கிற பொறுப்பிலே அவன் காணப்பட்டான். எனக்கு அன்பானவர்களே, நாமும் அவ்விதமாக யோசேப்பை போல செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை அவர்கள் உலகுக்கு கொண்டு வந்தது போல நாமும் கிறிஸ்துவை அறியாத மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை எடுத்து செல்ல வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் கிறிஸ்துவை பறைசாற்றுகிற குடும்பமாக காணப்பட வேண்டும். இந்த நாட்களில் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிற இந்த வேளையில் கிறிஸ்து ஏன் வந்தார், எதற்காக வந்தார், அவர் வந்ததின் நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, நாம் மற்றவர்களுக்கும் அந்த செய்தியை எடுத்து செல்ல வேண்டும். கிறிஸ்து நம்முடைய பாவங்களை போக்கி தேவ சந்ததியை இந்த பூமியில் உருவாக்க, தேவ குடும்பத்தை உருவாக்க அவர் வந்தார். அதே போல நாமும் புது சிருஷ்டியாய் மாறி மற்ற மக்களை, ஆண்டவரை அறியாத மக்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வருவதற்காக எல்லா விதமான காரியங்களையும் இந்த நாட்களிலே செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில நாட்களிலே கிறிஸ்மஸ் வர இருக்கிறது. நம்முடைய எண்ணம் என்ன? அந்த நாளிலே நாம் புதிய உடையை உடுத்தி நல்ல உணவுகளை பரிமாறி அதை உண்டு மகிழ்ந்து கொண்டாடுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களோடு கூட நாம் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இறுதியாக நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த நாளிலே நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டார். சொல்லி முடியாத ஈவாக அவர் இருக்கிறார். அந்த சொல்லி முடியாத ஈவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்மளே கிறிஸ்து உருவாக நாம் இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் கிறிஸ்து உருவாக இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய நாம மகிமைக்காக, அவருக்காக நம்முடைய குடும்பமானது வாழ வேண்டும். குடும்பங்கள் இணைந்து சபையை உருவாக்கி சபையிலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக நாம் இணைந்து ஆண்டவருடைய நாம மகிமைப்பட நாம் உழைக்க வேண்டும்.
அநேகருக்குள்ளே கிறிஸ்துவை உருவாக்குவது தான் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பவுலை போல, ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல நாம் குடும்பமாக இணைந்து செயல்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து பிறப்பின் நிகழ்வை நாங்கள் ஒரு பண்டிகையாக மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளினால் உண்டான அந்த தாக்கத்தினாலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்து எங்களிலே உருவாக ஆண்டவரே நாங்கள் எல்லா காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, பாவ வாழ்விலே வீழ்ந்து போன எங்களை மீட்பதற்காக நீர் மனிதனாக வந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினீர். அந்த நற்செய்தியை நாங்கள் அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அதை அறியாத மற்ற மக்களுக்கும் அதை எடுத்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் எங்களிலே வெளிப்பட நாங்கள் அவ்விதமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல ஆண்டவரை உம்மை அறியாத அநேக மக்களுக்கு கிறிஸ்துவை ஆண்டவரை கூறி அவர் கொடுக்கும் விடுதலையை கூறி அவர்களிலே கிறிஸ்து உருவாக நாங்கள் பிரயாசப்பட உழைக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மை அறியாமல் இருக்கிற ஜனங்கள் யாராக இருந்தாலும் நீர் கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பையும் விடுதலையையும் பெற்றுக்கொள்ள அவர்களோடு கூட நீர் பேசுவதுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். உடைய கிருபையில் கரத்தில் இந்த சமயத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இணைந்து இந்த செய்தியை கேட்டதற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியானது யூடியூபில் அப்லோட் செய்யப்படுகிறது. எனவே தொடர்ந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்கலாம். இந்த செய்தி மட்டுமல்லாமல் முன் பகிரப்பட்ட செய்திகளும் அந்த சேனலில் காணப்படுகிறது. நீங்கள் பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்ணானது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களோடு கூட தொடர்பு கொண்டு தேவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு அவசரமான ஜெப குறிப்புகள் ஏதேனும் இருந்தால் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.